திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 825, அதிகாரம் கூடா நட்பு. இது ஒரு பஞ்சதந்திர கதை. ஒரு நாட்டின் ராஜாவுக்கு அவரின் பள்ளி அறையில் அழகிய பஞ்சனை ஒன்று இருந்தது. அந்த பஞ்சனையில் ஒரு சீலைப்பேன் குடியிருந்தது. ராஜா எப்பொழுது அங்கு தூங்குவார் என்பதெல்லாம் அந்த சீலைப்பேனுக்கு நன்கு தெரியும். ராஜா நன்றாக தூங்கிய பின்னர் அவருடைய இரத்தத்தை மிகவும் மெதுவாக அவரது தூக்கம் கெடாத வகையில் அந்த சீலைப்பெண் உறிஞ்சிக் கொள்ளும். அதனால் சீலைப்பெண் எவ்வித சிக்கலும் இல்லாமல் அங்கு குடியிருந்து வந்தது. ஒரு நாள் அந்த பஞ்சனைக்கு ஒரு மூட்டை பூச்சி இடம்பெயர்ந்து வந்தது. அதனிடம், "நீ ஏன் இங்கு வந்தாய்?" என்றது சீலைப்பேன். உடனே மூட்டை பூச்சி, "நீ மட்டும் எப்படி இங்கு இருக்கிறாய்?" என்று கேட்டது. "நான் என்னுடைய சிறிய வாயை வைத்து மிக மெதுவாக ராஜாவின் தூக்கம் கலையாதவாறு இரத்தத்தை உறிஞ்சுவேன். ஆனால் நீயோ உன்னுடைய முள் போன்ற பற்களால் வேகமாக கடித்து விடுவாய். அதனால் ராஜாவின் தூக்கம் கலையும். நாமும் இங்கு வாழ முடியாது. அதனால் நீ வேறு எங்காவது சென்று பிழைத்துக்கொள்" என்றது சீலைப்பேன். "என்னை உனது நண்பனாக ஏற்று எனக்கு அடைக்கலம் கொடு. நீ கூறுவது போலவே நான் நடந்து கொள்வேன்" என்றது மூட்டைப்பூச்சி. மூட்டைப்பூச்சியின் குணம் தெரியாமல் அதன் வார்த்தைகளை நம்பி சீலைப்பேன் அதற்கு அடைக்கலம் கொடுத்தது. இரவு ராஜா வந்து படுத்தவுடனேயே சீலைப்பேன் கூறியிருந்ததை பொருட்படுத்தாமல் மூட்டைப்பூச்சி வெடுக்கென ராஜாவை கடித்து இரத்தத்தை உறிஞ்சிவிட்டு பஞ்சனையின் இடுக்கில் சென்று ஒளிந்து கொண்டது. வலியில் துள்ளி எழுந்த ராஜா, "இந்த பஞ்சனையில் என்னை கடித்தது எது என்று கண்டுபிடித்து அதனை கொல்லுங்கள்" என்று உத்தரவிட்டார். ராஜாவை மூட்டைப்பூச்சி கடித்து விட்ட விஷயம் தெரியாத சீலைப்பேன் பஞ்சனையின் மீது மெதுவாக உலாவிக் கொண்டிருந்தது. சேவகர்கள் பஞ்சனையில் ஏதாவது பூச்சி இருக்கிறதா என்று தேடிய போது அகப்பட்டது சீலைப்பேன். இதுதான் அரசரை கடித்திருக்கும் என்று அதனை நசுக்கிக் கொன்றனர். மனதோடு மனதாக நட்பு கொள்ளாதவரிடம் வெறும் வார்த்தைகளை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுதல் கூடாது என்பதை மனத்தின் அமையாதவரை எனைத்தொன்றும் சொல்லினால் தேரற்பாற்று அன்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சொல்லும் செயலும் வேறுபடுவரை நம்புவது பலவீனம். மனதும் சொல்லும் செயலும் ஒன்றாய் இருப்பவரே பலம்.